வணக்கம். இந்த பதிவில் வாரம் ராசி பலன் மீனம். கடைசியாக மீனத்திற்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு அவர் பெயர்ச்சி அடைகிறாரு. இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். ஏன்னா 10ஆம் இடத்தை இன்னொரு வீடான 10ஆம் இடத்தை அவர் குரு பார்த்துறாரு. 3 விட 4 பரவாயில்ல. 4 என்பது கேந்திரம், 2வது கேந்திரம். இந்த இடங்களில் அமரக்கூடிய கிரகமான குரு சாதகமற்ற பலனை அவர் செய்யலனாலும் கூட பாதகத்தை பெருசாக செஞ்சிட மாட்டார். ஒரு நடுநிலைமையான ஒரு அமைப்பில் தான் இங்கே அமரக்கூடிய குருவானவர் மீனத்திற்கு செய்வார். அவருடைய பார்வையானது 8ஆம் இடத்தை பார்ப்பார். அதனால் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது சாதகமான ஒரு முடிவுக்கு வரும். வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான ஒரு அமைப்பு உண்டாகும். எதிர்பார்த்த வெளிநாட்டு பயணம் சிறப்பாக அமையும். அதே போல் 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு. தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். எடுத்த விஷயங்கள் சாதகமான ஒரு சூழலில் முடியும். வருமான அமைப்புகள் சாதகமாக இருக்குது. 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு மீனத்திற்கு. 7.5 சனியினுடைய அமைப்பில் இருக்கிறீங்க. இப்போ 12ஆம் இடத்துலேருந்து சனி விலகி இருக்கிறாரு. ஜென்ம சனியில் இருக்கீங்க. அதனால் உடல் ரீதியில் இருந்த கஷ்டங்கள் விலகி இருக்கும். இப்போ குரு பார்க்குறாரு. அதனால் இப்போ உடல் ரீதியில் பாதிப்புகள் குறைந்து குரு பார்ப்பதனால ஒரு ஆரோக்கிய அமைப்பு உண்டாகக்கூடிய ஒரு சூழலும் இப்போது உண்டாகுது. அதே போல் ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய மீனத்திற்கு ஒரு பெரிய கஷ்டம்லாம் இப்போ இல்லை. ஏன்னா குரு கோச்சார ரீதியில் இந்த 3 நாட்கள் அவர் பலமாக அமைஞ்சிறார். பரிவர்த்தனை அமைப்பு பெற்று அது உங்கள் ராசியில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறாரு. இதனால் இந்த வாரத்தில் பெரிய அளவில் ஒரு பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா சுபகிரகம் அமர்ந்திருக்கிறதுனால. அதனால் பெரிய கஷ்டங்கள் எதுவும் வரப்போகிறதில்ல. ஒரு முயற்சி எடுக்கலாம், வெளியே தூர பயணங்கள் மேற்கொள்ளலாம், இது போன்ற அமைப்புகள் இருக்கும். அடுத்ததாக ராகு கேதுக்கள் 6ஆம் இடத்துல கேது அமர்றாரு. அதனால் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஒருத்தரை நம்பி வேலையில் உங்களுடைய விட்டுட்டு போனீங்கன்னா உங்களுடைய வேலை பறிபோயிடும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்கிறது நல்லது. உங்களுடைய வேலையை நீங்களே செய்யுங்க. ஒரு தடையை கொடுக்குறவர் கேது, அடுத்தவர்களுக்கு விட்டு கொடுக்குறவர் கேது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து கடன் அமைப்புகள்லாம் சரிவர கொடுப்பல் வாங்கல் விஷயத்தெல்லாம் கவனமாக இருங்க. ஏமாற்றத்தை கண்டிப்பாக கேது கொடுப்பாரு. அதே போல் ராகு 12ஆம் இடத்துல அமர்றாரு. குருவின் பார்வை இருக்குது. வெளிதூர பயணங்களில் சிரமங்கள் இருந்தது. நான் வெளியில் தான் இருந்தேன், சொந்த ஊருக்கு வந்துட்டேன். உடல் ரீதியில் பாதிப்பு, போக முடியல. இப்போ மறுபடியும் போகலாம். வருமான உயர்வு ஏற்படும். என்ன ஜென்ம சனியெல்லாம் பெரிய கஷ்டம்னா பண தட்டுப்பாடு ஏற்படும். அதே போல் உங்களுடைய செவ்வாயும் நீச்ச அமைப்பில் இருக்கார். இந்த வாரத்தில் பரிவர்த்தனை மூலிமா 9ஆம் இடத்துல செவ்வாயும் 5ஆம் இடத்துல சந்திரனும் அமைகிறதுனால ஏதாவது ஒரு வகையில் அதிர்ஷ்டமோ இல்லை எங்கேயோ கொடுத்து வச்சேன் அந்த பணம் திரும்பி வர்றதோ, இல்லை யாராவது ஒருத்தருடைய உதவியின் மூலியமாக பணம் கிடைப்பதோ, இது போன்ற அமைப்புகளில் பணவரவு தாராளமாக இருக்குது. இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.